சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, வயநாடு தொகுதியில் 6,22,338 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் பிரியங்கா காந்தி. வயநாடு மக்களவை தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தி போட்டியிட்டார். தற்பொழுது அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். 4.10 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் பிரியங்கா காந்தி. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றிருக்கிறார். முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். அவரோடு சேர்ந்து யார் யாரெல்லாம் போட்டியிட்டார்கள் சொல்லுங்க. மோகன், வயநாடு மக்களவைக்கான இடைத்தேர்தல் என்பது ஏற்கனவே நிகழ்ந்த நிலையில் இன்றைய தினம் வாக்கு எண்ணிக்கை என்பது காலை 8 மணிக்கு துவங்கியது. துவங்கப்பட்ட சில மணி நேரங்களிலிருந்து காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தியின் வாக்கு சதவீதம் என்பது ஒவ்வொரு சுற்றிலையும் அது 2000 5000 வாக்குகள் வித்தியாசத்திலும் வரை அதிகரித்துக் கொண்டே இருந்தன. அந்த வகையில் தற்பொழுது பார்க்கும் பொழுது அவர் 4,10,931 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்பொழுது அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இரண்டாவது இடத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சத்யன் மேக்கோர் என்பது வந்திருக்கிறார். பாஜக என்பது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. இதே போன்று பாலக்காடு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நிகழ்ந்து இன்றைய தினம் வாக்கு எண்ணப்பட்டன. அதிலும் தற்பொழுது காங்கிரஸ் வேட்பாளர் ராகுல் மாங்கூட்டத்தில் முன்னிலையில் இருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார். பாஜகவை பொறுத்த அளவில் அது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. இதே போன்று மற்றொரு தொகுதியான சேலக்கரை சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பணியும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் பொறுத்த அளவில் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் அதில் வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ச்சியாக கேரளாவை பொறுத்த அளவில் வயநாடு மக்களவை தொகுதிக்கான தேர்தலும் அதே போன்று சேலக்கரை அதே போன்று பாலக்காடு சட்டமன்ற தொகுதிக்கான அந்த வாக்கு எண்ணிக்கை நிகழ்வில் இன்றைய தினம் பார்க்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதுவும் வயநாட்டு தொகுதியை பொறுத்த அளவில் ஏற்கனவே வெற்றி பெற்ற ராகுல் காந்தி பெற்ற வாக்கு சதவீதத்தை விட தற்பொழுது பிரியங்கா காந்தி பெற்ற வாக்கு சதவீதம் என்பது மிக மிக அதிகரித்திருக்கிறது. அவர் பெற்ற வாக்கு சதவீதத்தை விட தற்பொழுது அதிக அளவு வாக்கு சதவீதம் என்பது வந்திருக்கிறது. அதே போன்று பாலக்காடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த அளவிலும் ராகுல் மாங்கூட்டம் ஏற்கனவே பெற்ற வாக்கு சதவீதத்தை விட அதிக அளவு பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த அளவில் ஒரு சட்டமன்ற தொகுதியில், குறிப்பாக சேலக்கரை தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றிருக்கிறது என்று கூற வேண்டும். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வயநாடு தொகுதி மக்கள் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்திக்கு கொடுத்திருக்கின்றனர். ஆனால் வயநாடு தொகுதியை பொறுத்த அளவில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதியாக அரசியல் வட்டாரத்தில் இருந்து வருகிறது. காரணம், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் முதல் முறையாக ஒரு போட்டியிடும் ஒரு தொகுதியாக இது இருந்தது. அந்த வகையில் தற்பொழுது வயநாடு மக்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பிரியங்கா காந்திக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் வரும் நாட்களில் வயநாடு மக்களின் ஒரு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. வயநாடை பொறுத்த அளவில் கர்நாடகா, வயநாடு பொறுத்த கேரளாவை பொறுத்த ஒரு எல்கை ஒரு மாவட்டமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக வயநாடை பொறுத்த அளவில் வன விலங்குகள் அதிக ஒரு தொந்தரவு செய்யும் ஒரு தொகுதியாகவும் இருந்து வரும் நிலையில் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும் நாட்களில் தொகுதி எம்பி வைப்பாரா என்ற ஒரு கோரிக்கை மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் வயநாடு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கும் பிரியங்கா காந்தியும் தற்பொழுது வயநாடு மக்களுக்காக நான் முழு நேரத்தையும் செலவிட தயாராக இருக்கிறேன் எனவும், தொடர்ச்சியாக இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை தந்த வயநாடு மக்களுக்கு தான் நன்றிக்கடன் பட்டிருப்பதாகவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். மோகன்.